Hello guys, this is Karthik. Welcome to krmotovlogs. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி டேட் வந்து 7th of June. டைம் இப்போ வந்து 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துலாம். சாரி, 11 o'clock ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோ வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எலுமிச்சை மரம், கொய்யாப்பழ மரம், இதெல்லாம் வந்து நான் வந்து சும்மா நீ காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டினேன். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து இதெல்லாம் காட்டியிருப்பேன். போய் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். சாரி கேஸ், கீழே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பக்கத்து வீடு பின்னாடி உள்ள வீட்டில் வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி டம்முன்னு ஒரே சவுண்டு, அதனால் எதுவும் பண்ண முடியல. சரி, மேலே வரலான்னு பார்த்தா என்னோடய முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், முன்னாடி அங்கிட்டு பின்னாடி வந்து ரைஸ் மில் இருக்குது, இங்கிட்டு மேலே வந்து காக்காலாம் கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், என்னோடய மைக் எடுத்துகிட்டு வந்து இப்போ மைக்கில் மாட்டி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ ஆடியோ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து வளவலும் பேச வேணாம், டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்னிங்காக இல்லைன்னு தெரில, ஆமாம் இன்றைக்கி மார்னிங் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது, பைக் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்குது, அது வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், அது நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஸ்டெப்பு ப்ரோ நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருந்தார். உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் நான் சொல்லுவேன். இதை பற்றி நானே தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். என்னென்னா, இப்படி ஒரு வீடியோ பண்ணோன்னா அது ஒரு நெகட்டிவாக இருக்குமே, அதனால் சொல்லி தான் நான் வந்து தயங்கிக்கிட்டே இருந்தேன். சரி, எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம போடுற இது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அதில் உள்ள கண்டென்ட் வந்து பாசிட்டிவ் கண்டென்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம், பைக் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி தவிர்க்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, முதல்ல நீங்கள் எங்கேயா பைக்கை எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பைக் மேலே ஏறி உட்காந்தோன்னே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்கள் சைடு ஸ்டாண்டை நீங்கள் வந்து எடுக்கணும். நிறைய பேர் நான் ரோட் சைட்ஸ்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இன்னும் சைடு ஸ்டாண்டே எடுக்காமல் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ரோட்டில் வந்து பட்டுக்கிட்டே போகுது, அவங்களும் வந்து சரி பட்டு எடுத்துருன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு எடுத்து விட்டுக்கிட்டு அப்படியே அசால்ட்டாக போகிறாங்க. அந்த சைடு ஸ்டாண்ட் படுற இடத்துல ஏதோ ஒரு பள்ளமோ ஏதோ ஒரு குழியே இருந்தால் அந்த குழியில் போய் இந்த ஸ்டாண்டோட நிப்பு வந்து லாக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைக்கை மொத்தமாக வந்து சாய்ச்சி விட்டு அது பெரிய ஆக்சிடெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சைட் ஸ்டாண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே எல்லோரும் வந்து வழக்கம் போல் நம்ம பைக் தானே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏறி உட்காந்து அப்படியே போயிடுறீங்க. பிரேக்ஸை வந்து செக் பண்ணுங்கள். பைக் மேலே ஏறி உட்காந்துட்டு நீங்கள் கீழே ஆன் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான்லாம் எப்போயுமே எந்த பைக்காக வந்து எடுத்தாலும் சரி, பைக் மேலே ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போய் பிரேக் போட்டு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேறு பைக்கில் வந்து நான் வந்து போவேன். இப்போ நான் என்னோடய பைக்காக இருக்கட்டும், இல்லை நான் வேறு யார்ட்ட வண்டி வாங்கிட்டு போகிறனாலும் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்படி மோஸ்ட்டாக வந்து தப்பு பண்ணுறாங்க. இப்போ யாரோ ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் பைக் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறீங்க. முதல்ல வந்து செக் பண்ணுங்கள், அந்த பைக்கில் வந்து பிரேக் கரெக்டாக இருக்கா. நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பைக்கை போய் நீங்கள் ஓட்டுறீங்க, அப்போ உங்கள் பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டுங்க. பரவாயில்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சர்ன்னு வந்து போயிட வேணாம். பிரேக் செக் பண்ணுங்கள். அந்த பைக் வந்து நீங்கள் பைக் மாறி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் உங்கள் அந்த பைக் வந்து அந்த உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஓட்டிகிட்டு நீங்கள் வடுக்க போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஹாரன். இதை நானே வந்து ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டேன். ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார், ப்ரோ நீங்கள் ரெகுலராக போகிற ரோடாக இருந்தாலும் சரி ப்ரோ, அந்த டேர்னிங்ஸு கார்னர்லாம் வரும்போது நீங்கள் வந்து ஹாரன் பண்ணி போங்க ப்ரோ அப்படின்னாரு. நான் அந்த வீடியோவில் போனதுக்கு காரணம் அந்த ரோட்டில் யாருமே வரமாட்டாங்க, அதனால தான் நான் ஹாரன் அடிக்காமல் போனேன். நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ண வேணாம், நான் பண்ணது தப்பு தான். யாருமே வராட்டினாலும் நான் வந்து ஹாரன் அடித்து தான் போயிருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பழக்கமான ரோடாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி போகிறீங்க இல்லை கார்னர் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஹாரன் வந்து அடிங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹைவேஸ்லேயே நான் வந்து நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு கார்னரில் வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோம், இப்போ லெஃப்ட் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து நமக்கு இப்படி இந்த சைடு போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம அலோட் இருக்குது. ஆனால் அந்த உள்ளூர்காரங்க இல்லை வேறு யாரோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஹைவேஸ் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து ஒரு சூப்பர் பைக் ஒன்று
ஸ்பீடாக போயிட்டுருப்பார். அந்த கார்னர்லேயே போயிட்டுருப்பார். அந்த கார்னர்லேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். அந்த வீடியோலாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஒரு வீடியோ. அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே வந்து அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டேர்னில் திரும்பினாலும் சரி ஹார்ன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்புங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்னிங் பற்றி பேசும்போது இன்னொரு பாயிண்ட்டு, இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிறீங்க, இப்போ நீங்கள் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா நீங்கள் அந்த வந்துட்டீங்க, அந்த திரும்ப போகிற இடத்துல கரெக்டாக வந்து இண்டிகேட்டர் வந்து போட்டு அப்படியே டக்குன்னு திரும்பிடுறீங்க. அப்போ எப்படி பின்னாடி வரவங்களுக்கு வந்து நீங்கள் தெரியும், இண்டிகேட்டர் போட்டோன்னே அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டே இது பண்ணுவாங்களா? முடியாதுல்ல. இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மீட்ரு இல்லை 10 மீட்டர் முன்னாடியே நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போடுங்க. ரைட்டில் திரும்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டு அவங்களுக்கு முதல்ல இண்டிகேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரைட்டில் திரும்ப போகிறேன் அப்படின்றத நீங்கள் முதல்ல இண்டிகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட்டில் வந்து நீங்கள் திரும்பி போங்க, இல்லை லெஃப்ட்டில் திரும்பி போங்க. நீங்கள் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு அப்படியே திரும்பி போயிடுறது. கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டில் திரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போங்க. நிறைய பேர்லாம் நான் பார்க்குறேன், அப்படியே போவாங்க, அவங்க ரைட் எடுக்க வேண்டி வந்துடும், அப்படி கை காட்டிட்டு அப்படியே வந்து சருன்னு அப்படியே போயிடுவாங்க. அதில் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நான் எங்கள் ஊர்லேயே நான் அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தேவையில்லாத ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. அடுத்த விஷயம், இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற பார்வை வந்து வைடாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வைடாக வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ சடனாக வந்து ஏதோ நாய் உடல் வருது, இல்லை மாடு வருது, இல்லை மனுஷங்களே யாராவது தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் பண்ணி உங்கள் பைக்கை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அந்த மாதிரி வைடாக வச்சு போகும்போது. அதுவும் போல் உங்கள் பார்வை வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். லாங் ட்ரைவ்ஸும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக வந்து போகும்போதும் சரி, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். அது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் வந்து மிரர்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மிரர் இருந்தால் என் வண்டிக்கு லுக் இல்லை, என் வண்டிக்கு இந்த மிரர் வந்து சூட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மிரரை கழட்டி தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ முன்னாடி போகிறீங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்க ஒரு வண்டி நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிரரை பார்த்து பின்னாடி யாராவது வராங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறதுக்கு தான் அந்த மிரர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே இது நிறைய பேர் மிரரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி இப்படி பார்ப்பாங்க, ஏதாவது வண்டி தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குற இந்த டைமில் உங்களுக்கு முன்னாடி எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் மிரர்ஸ் வந்து தயவு செஞ்சு வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க, மிரர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி திரும்பி பார்க்குற அந்த ஒரு செகண்டில் கூட நமக்கு வந்து ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மிரர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மாட்டாதவங்க தயவு செஞ்சு வாங்கி மாட்டிடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து ஸ்பீடு, இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 60 to 80 வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து ஓவராக அந்த ரஷ்ஷான டிராஃபிக்கான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பீடு வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஒரு 60 to 80 வந்து நம்ம வந்து சிட்டி ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஹைவேஸில் நீங்கள் எப்படி வேணால் ஓட்டிக்கோங்க, அது வந்து நோ ப்ராப்ளம். ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நீங்கள் வந்து 60 to 80 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போது அடுத்த விஷயம் என்னது, இப்படி தான் நான் வந்து என்ன சொல்கிறது, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு கேமரா தூக்கிட்டு வந்துடுவேன், எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுக்கு அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸ்பீடு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பைக்ஸும் வந்து நம்மள மாதிரி தான். ஓகேங்களா? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம போய் பார்க்குறோம் வைக்கிறோம். அந்த மாதிரி பைக்கில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க, டக்குன்னு உடனே வந்து பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் நம்ம வந்து எங்கேயாவது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம பைக் தான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது. நம்மளை கூட்டிகிட்டு போகிற பைக்கை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பைக்கு தானே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக வந்து விட்டுற வேணாம். ஏன்னா அதுதான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு வர ஒரு இது வந்து நம்ம என்ன தான் கவனமாக ஓட்டுனாலும், நம்ம எவ்வளோ கவனமாக ஓட்டினாலும் பைக்கில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு வந்து டியூப் டயராக இருக்குது, டப்புன்னு ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உரட்டி விட்டு எதாவது ஆகிடும். இல்லை இன்ஜினில் வந்து எதாவது ப்ராப்ளம், செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து பட்டுன்னு கலந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம். அதனால் பைக்ஸை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க பைக்ஸ் மேலே. ஓகே, அடுத்து கியர்ஸ் பற்றி வருவோம். லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரைடிங் கியர்ஸ் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்கள்.
க்ளவ்வாக இருக்கட்டும், ஹெல்மெட்டாக இருக்கட்டும், ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் வந்து ஹெல்மெட் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் வந்து கீழே விழுந்து நம்ம கை கால் வந்து என்ன ஆனாலும் நம்ம தலை உள்ளே இருக்க அந்த மூளை இதெல்லாமே வந்து நமக்கு தலை வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அதனால் நமக்கு அந்த இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து தடுக்கிறது வந்து ஹெல்மெட்டு தான். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஹெல்மெட்டை போட்டு ஹெல்மெட்டு கீழே இருக்க அந்த லாக்கு போடாமல் விட்ருவாங்க. ஹெல்மெட் போட்டு அந்த லாக் போடாமல் விட்டால் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் சடனாக போய் ஒரு இடத்துல கீழே விழுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து ஹெல்மெட் வந்து கலண்டு போயிடும். அது கலண்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த லாக் வந்து போடுறோம். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டால் மட்டும் பத்தாது, அந்த லாக்கை வந்து போடுங்க. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலான்னு பார்த்தோம். இப்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறது? இந்த இடத்துல வந்து நான் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். அது இன்னும் வரையும் வந்து அந்த விஷயம் வந்து என் மனசில் வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னு இன்னும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பைக்கில் வந்து போயிட்டு வந்திருக்கானுங்க. அப்போது வந்து என்ன ஆகிருக்கு, போயிட்டுருக்கும்போது ஒரு பைக்காரன் வந்து சடனாக வந்து இவனை ஒட்டி வந்து கிராஷ் அடிச்சுட்டு, அதாவது டக்குன்னு வந்து கிட்ட வந்து கட்டடிச்சுட்டு அவன் போயிருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதில் பைக் விட்டு இவனுக்கு வந்து கீழே விழுந்துட்டானுங்க. விழுந்ததில் வந்து பயங்கரமாக பைக் எல்லாமே வந்து அடிபட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். அந்த இடத்துல வந்து இவனுக்கு விழுந்துட்டானுங்க. விழுந்ததுக்கப்புறம் இவனுங்களை தூக்குறதுக்கு யாருமே வரல. எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல. எல்லாருமே ஒருத்தன் கூட வரல. நாங்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்து தூக்குறோம். அதில் வேற ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போனான். என்னென்னா, இந்த காலத்து பசங்க இப்படி தான்ப்பா ஓட்டிகிட்டு விழுந்துக்கிட்டு போகிறானுங்க, அவ்வளோதான், அப்படியே பேசிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நம்ம வந்து தூக்குவோம், அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து யாருக்குமே இல்லை. அங்கேருந்து யாருக்குமே இல்லை, யாருமே வரல. அங்கேருந்து டீ கடையில் வந்து எப்படியும் வந்து மொத்தமாக வந்து ஒரு 100-150 பேர் இருந்திருப்பானுங்க அந்த ஸ்பாட்டில். அந்த 150 பேர்லேருந்து ஒருத்தன் கூட வரல எங்களை தவிர. அதனால் நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே அப்படி இருக்காங்க சொல்ல. ஒரு சில இடத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு சில பேர்லாம் இப்படி ஹெல்ப் பண்ணாமே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் வந்து ஏதோ இடத்துல வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவுசெய்து ரோட்டை விட்டு, நீங்கள் ரோட்டில் விழுந்துட்டு கிடக்குங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரோட்டை விட்டு தள்ளி வந்து இங்கிட்டு ரோடுக்கு இந்த சைடு வந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்குறோமோ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் போய் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா? பேனிக் ஆகாமல் இருந்தால் நிதானமாக வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். பேனிக் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அந்த கண்டிப்பாக பேனிக் ஆக தான் செய்வாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ரொம்ப வந்து போக விட்டுறாதீங்க. கண்ட்ரோலாக இருங்க. ரோட்ஸை விட்டு கொஞ்சம் கீழே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களோ போய் ஹெல்ப் கேளுங்க. இப்போ வந்து உங்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் தப்பு பண்ணல, உங்கள் மேலே யாராவது வந்து பைக்கை வந்து மோதிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து கேஸ் போட்டு இன்சூரன்ஸ் மூலமா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பைக்கில் ஏதாவது ஒரு அடிவாயிருச்சு அப்படின்னா பைக்கையும் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மெடிக்கலுக்கு ஏதாவது செலவுக்கு ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பைக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். அதனால் நம்ம இப்படி வந்து இதாகிட்டோம், நான் அப்படி செலவு பண்ணுறது வைக்கிறது அதெல்லாம் பற்றி வந்து எதுவும் யோசிக்க வேணாம். இப்போ வந்து நிறையா இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து ரொம்ப நிறையாவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அவ்வளோதான். முக்கியமாக வந்து ரைட்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ இதோட நான் வந்து எண்ட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, see you in the next video.